Hi guys, welcome back to my YouTube channel. நம்ம பாத்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. சாக்லேட்ல இருந்து பிஸ்கெட் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குலாப் ஜாம் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதுக்கும் ஃப்ரீ தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் என்னவே நம்ம கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ பருப்பு வகை பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆஃபரில் தான் இருக்குது. எண்ணெய் பேக்கெட்லேருந்து எல்லாமே, கடலை மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாமே இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை தேடிக்கிட்டே இருக்குங்க. சுருள் பட்டை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காலியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கிறது ஏலக்காய், லவங்கம் மற்றதெல்லாம் எடுத்து போட்டுக்கலான்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டோம். பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நேராக நாங்கள் ஷூ செக்ஷனுக்கு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. 2 ஷூ அது வாங்கிடணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அம்மாவுக்கும் இந்த ப்ளூ கலர் வாங்கியாச்சு. துப்பட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு துப்பட்டா வந்து 90 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். காட்டனுக்கு, ஷிஃபானுக்கு, அப்புறமா எம்ப்ராய்டிங் துப்பட்டாக்கு. நம்ம ஓகே பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. வேப்பம்பூ மித வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்குப்பான்னு சே கார்த்திகா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. வழக்கத்துக்கு மாறாய் முந்திவிட்ட மாத விளக்கு, எகிரி குதித்த கோடை வெயில், எவ்வளவு முயன்றும் கிடைக்காத பேருந்து இருக்கை, புடவை என்பதால் வலது கையால் மட்டும் பிடிக்க வேண்டிய பேருந்து கம்பி, இறங்கி முடித்து வீட்டிற்கு வந்து பார்க்கையில் இன்றைக்குத்தான் பாலையோ தயிரையோ கொட்டிவிட்டு ஓடும் பக்கத்து வீட்டு பூனை, தொடைத்து முடித்து பார்க்கையில் இளைய மகளுக்கு ஏனோ காய்ச்சல் அடிக்கிறது, அப்பாவிடமும் அப்பத்தாவிடமும் கற்றுக்கொண்ட கை வைத்தியம் கை கொடுக்க பரிமாறி பசியாரி படுக்கையில் வீழும் போதுதான் தெரிகிறது, அம்மா நீ எப்போதும் கையில் வைத்திருக்கக்கூடிய 2 ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவின் அருமைன்னு எழுதியிருப்பாங்க. எத்தனை அம்மாக்கள் தலைவலி தைலத்தோடையே வாழ்க்கையை நடத்துறாங்க. இந்த எத்தனை அம்மாக்கள், அது வெறும் தலைவலி மட்டும் இல்ல, வாழ்க்கையினுடைய வலி. இந்த வாழ்க்கையின் வலியை கடத்துவதற்கு 2 ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவோடையே பல பெண்களினுடைய வாழ்க்கை முடிகிறதுன்னு சே கார்த்திகா. நான் ஒரு 60ஆம் கல்யாண நிகழ்ச்சிக்கு பேச போனேன். அந்த அம்மா இருந்தாங்க, 60 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அவரோட குடும்பம் நடத்துறாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏம்மா 40 வருஷமா அவரோட குடும்பம் நடத்துறீங்களே, 40 வருஷம் குடும்பம் நடத்துறீங்களே, உங்க இல்வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னு. அவங்க ஒரே வார்த்தையில சொன்னாங்க, இந்த அங்க பாருங்க, எங்க அக்கா பக்கத்துல இருக்கவங்க அடிச்சு சிரிக்கிறாங்க. இந்த ன்றதுல 40 வருஷ வாழ்க்கை அடங்கி இருக்கு. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளினுடைய வழியை நமக்கு புரிஞ்சுக்குமா? அவங்களுக்கு சொல்ல தெரியாது, தன்னுடைய வழி என்னன்னு சொல்லவே தெரியாது. இந்த கவிதைகள் தான் சார் கத்துக் கொடுக்கும். இந்த புத்தகங்கள் தான் சார் நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதனினுடைய மனதை திறந்து காட்டுவது புத்தகங்களாத்தான் இருக்கும். நாமுத்துக்குமார் தூர்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். தூர், வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும். கிணத்தை தூர்வாங்கலாம், தூர்வாரும் உற்சவம் நடக்கும். குச்சி, கரண்டி, ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் நினைத்த வெள்ளி டம்ளர், ஆள் கிணற்றுக்குள் அப்பா இறங்க இறங்க அதிசயங்கள் மேலே வரும். சேருடா சேரு என்று அம்மா அரட்டுவாள், இருந்தாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனசு வரும்? படை வென்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா சுபத்துக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூர் எடுக்க அந்த கவிதையை முடிச்சிருப்பார். எத்தனை அப்பாக்களுக்கு தன் மனைவியின் மனதில் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லையங்க. அதனாலதான் புவனான்னு ஒரு கவிஞர், புது கவிஞர் எழுதியிருந்தாங்க, ஆண்களுக்கு 1000 பிரச்சனை. சரியா? ஆண்களுக்கு 1000 பிரச்சனை. நீங்க யாராவது கணவர்கிட்ட கேளுங்க, என்னதாங்க உங்க பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை வரல. கரெக்டா? ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து 1001 பிரச்சனை. மனுஷபுத்திரன் இந்த வழியை ரொம்ப அழகா சொல்லுவாரு. நானும் நீயும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் 2 கிரக இடைவேளை நமக்குள் இருக்கிறது.
ஒரு சூரியனுக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடைவெளி நமக்குள்ள இருக்கேப்பா. ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நம் இருவருக்கும் இடையில் என்ன இடைவேளை இருந்தால் நம் உறவு செழித்து வளரும் என்று இதுவரை எனக்கு தெரியவே இல்லைன்னு நான் மனுஷபுத்திரன் அவர்கள் இருப்பார். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்குப்பான்னு கார்த்திகா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. வழக்கத்துக்கு மாறாய் முந்திவிட்ட மாத விளக்கு, எகிரி குதித்த கோடை வெயில், எவ்வளவு முயன்றும் கிடைக்காத பேருந்து இருக்கை, புடவை என்பதால் வலது கையால் மட்டும் பிடிக்க வேண்டிய பேருந்து கம்பி, இறங்கி முடித்து வீட்டிற்கு வந்து பார்க்கையில் இன்றைக்குத்தான் பாலையோ தயிரையோ கொட்டிவிட்டு ஓடும் பக்கத்து வீட்டு பூனை, தொடைத்து முடித்து பார்க்கையில் இளைய மகளுக்கு ஏனோ காய்ச்சல் அடிக்கிறது, அப்பாவிடமும் அப்பத்தாவிடமும் கற்றுக்கொண்ட கை வைத்தியம் கை கொடுக்க பரிமாறி பசியாரி படுக்கையில் வீழும் போதுதான் தெரிகிறது அம்மா நீ எப்போதும் கையில் வைத்திருக்கக்கூடிய 2 ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவின் அருமைன்னு எழுதியிருப்பாங்க. எத்தனை அம்மாக்கள் தலைவலி தைலத்தோடையே வாழ்க்கையை நடத்துறாங்க. எத்தனை அம்மாக்கள், அது வெறும் தலைவலி மட்டும் இல்ல, வாழ்க்கையினுடைய வலி. இந்த வாழ்க்கையின் வலியை கடத்துவதற்கு 2 ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவோடையே பல பெண்களினுடைய வாழ்க்கை முடிகிறதுன்னு கார்த்திகா. நான் ஒரு 60ஆம் கல்யாண நிகழ்ச்சிக்கு பேச போனேன். அந்த அம்மா இருந்தாங்க 60, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அவரோட குடும்பம் நடத்துறாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏம்மா 40 வருஷமா அவரோட குடும்பம் நடத்துறீங்களே, 40 வருஷம் குடும்பம் நடத்துறீங்களே, உங்க இல்வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னு. அவங்க ஒரே வார்த்தையில சொன்னாங்க, இந்த மனதில் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லை. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். பர்ஃப்யூம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆஃபரில் தாங்க இருக்குது. சரி, இது ஒரு பர்ஃப்யூம் எடுக்கலான்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ஆன்லைனில் ஆஃபர் இருக்குன்ட்டு வச்சுட்டேன், மறுபடியும் இதில் கை வச்சுன்னா அடி தான் விடுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸோட ஜெக் சைடு தான் வந்துருந்தேன். ஸோ அது வாங்கலாம் பார்த்தா ஆல்ரெடி ஒன்று நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் வாங்க முடியல. ஸோ ஆல்ரெடி ஒரு கப்பும் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்படி எல்லாமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வாங்காதது வாங்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி, இது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்காது வாங்கிக்கோன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, எதெல்லாம் வாங்கலையோ அதெல்லாம் வாங்கி போட்டாச்சு. இது எல்லாமே இருக்கிறதுனால நான் இது எதுவுமே எடுக்கல. ஸோ இம்பார்ட்டண்ட் உள்ளது மட்டும் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டிமார்ட்டில் ப்ளூ கலர் ரெக் ஒன்று வாங்கியிருந்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில்